அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இடர் மேலாண்மை மற்றும் அது தொடர்பான சேவைகளை அஷ்யூரன்ஸ் நிறுவனம் வழங்கி வருகிறது. இந்த நிறுவனத்துக்கும் தமிழக அரசுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இதன் மூலம் இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையமானது சென்னையில் அமைய உள்ளது. சோ இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு விஷயம் பண்ண போறாங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க? தமிழ்ல என்ன சொல்றாங்க? திறன் மையம் அப்படிங்கறத சொல்றாங்க. இங்கிலீஷ்ல குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அப்படிங்கிறது எங்க வரப்போகுதுன்னா, நம்மளோட சென்னையில வரப்போகுது. சரிங்களா? அமெரிக்கா பயணம். முதல்வருடைய அமெரிக்க பயணத்துல முக்கியமான ஒப்பந்தங்கள் நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. அதுல நமக்கு தேர்வு அடிப்படையில முக்கியமா இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் ஒரு தடவை பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கூகுள் நிறுவனத்தினுடைய ஒரு ஒப்பந்தம். கூகுளும் தமிழக அரசாங்கமும் சேர்ந்து தமிழ்நாட்டுல ஏஐ லேப்ஸ் அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஏஐ லேப்ஸ என்ன பண்ண போறாங்க? இத வச்சு என்ன பண்ண போறாங்கன்னா, 2 மில்லியன் மாணவர்களுக்கு 20 லட்சம் மாணவர்களுக்கு வந்து நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழ பயிற்சி அளிச்சு அவங்களுக்கு திறன் மேம்பாடு பண்ண போறாங்க. ஓகேங்களா? நான் முதல்வன் ஸ்கீம்க்கு கீழ. சோ இது ஒரு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சைனிங் அக்ரிமெண்ட். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, 2வதா ஓமியம் அப்படிங்கிற கம்பெனி. சான் பிரான்சிஸ்கோல இருக்கக்கூடிய ஓமியம் அப்படிங்கிற கம்பெனி செங்கல்பட்டுல இவங்களோட ஒரு பிளான்ட் வந்து ஓபன் பண்ண போறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரோலைசர் அண்ட் கிரீன் ஹைட்ரஜன் இது ரெண்டையும் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக. எலக்ட்ரோலைசர் பிளஸ் கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக இவங்க ஒரு பிளான்ட் கொண்டு வர போறாங்க. சரியா? 2வது முக்கியமா. முதல்ல இது பண்ணாங்க. 2வது இப்போ இது 3வது. அஷ்யூரன்ட் அப்படிங்கிற நிறுவனத்தினோட நம்ம குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அப்படிங்கிறத சென்னையில கொண்டு வர போறாங்க. சரியா? சோ 3 இம்பார்ட்டன்டான விஷயங்கள். அடுத்ததா பார்த்தோம்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்றாங்க? தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். ஒருவனை ஆராயாமல் தெளிவடைதலும் ஆராய்ந்து தெளிந்த ஒருவனிடத்தில் ஐயப்படுதலும் ஆகிய இவை நீங்காத துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு விஷயத்த நல்லா ரிசர்ச் பண்ணாம அதுல தெளிவடைகிறது. அடுத்தது தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நம்ம போய் அவரை நினைச்சு பயப்படுறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா நீங்காத துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. திருக்குறளின் 510 அதிகாரம் தெரிந்து தெளிதல். கடைசியா பார்த்தோம் அப்படின்னா பாராலிம்பிக்ஸ் போட்டிகள் தொடர்ச்சியா பதக்கங்களை இந்தியா இந்திய போட்டியாளர்கள் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. அந்த வகையில நேத்து மாரியப்பன் தங்கவேலு தமிழகத்தை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு இந்த உயரம் தாண்டுதல்ல வந்து வெண்கல பதக்கம் வந்து வின் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அதே பிரிவுல வெள்ளி பதக்கம் வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவினுடைய சரத்குமார் அப்படிங்கிற ஒரு வெள்ளி பதக்கம் உயரம் தாண்டுதல்ல மாரியப்பன் வந்து வெண்கல பதக்கம் வந்து ஜெயிச்சிருக்கார். அடுத்ததா ஆடவர் குண்டு எறிதல் போட்டியில பார்த்தோம்னா சச்சின் சர்ஜே ராவ் அப்படிங்கிறவரு வின் பண்ணியிருக்கார். ஈட்டெறிதல் ஆடவர் ஈட்டெறிதல்ல பார்த்தோம்னா நமக்கு 2 பதக்கங்கள். ஒன்னு அஜித் சிங் அவர்கள் வந்து வெள்ளி பதக்கம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சுந்தர் சிங் குர்ஜர் அப்படிங்கிறவரு வெண்கல பதக்கம் வந்து வின் பண்ணியிருக்கார். அடுத்தது வில்வித்தையில நமக்கு இவர் இந்த இதுல பார்த்தோம்னா ஹர்விந்தர் சிங் காலிறுதிக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஹர்விந்தர் சிங் வந்து கோல்டு மெடலை வின் பண்ணிட்டாரு. ஆர்ச்சரியில கோல்டு மெடல் வாங்கின முதல் இந்தியர் பாராலிம்பிக் போட்டிகள்னு பாக்குறப்ப யாருன்னா ஹர்விந்தர் சிங் தான். சரிங்களா? சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதோட ஒண்ணு சேர்த்துக்கலாம். 22 பதக்கங்களை வச்சிருக்காங்க. புள்ளி பட்டியல்ல 15வது இடத்துல இருக்காங்க. பதக்க பட்டியல்ல 15வது இடத்துல நம்ம இருக்கோம். சரிங்களா? சோ இன்றைய முக்கியமான செய்திகள்னா இதெல்லாம் தான். சரியா? சோ மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.